வணக்கம். நான் சஜினிஷா பிரியன் பேசுகிறேன். கடவுளை பரப்பியவன் அயோக்கியன் என்கிறாரே தந்தை பெரியார், சரிதானா? கடவுளை வணங்குகிறவன் காட்டுமிராண்டி என்கிறாரே தந்தை பெரியார், சரிதானா? கடவுளை பரப்பியது அயோக்கியத்தனம்தான். கடவுளை பரப்பியது அயோக்கியத்தனம் என்று வேறென்ன? கடவுளை பரப்பி ஒருவரை சுரண்ட முடியும். கடவுளை பரப்புவதன் மூலம் ஒருவரை அழுத்தி வைக்க முடியும். கடவுள் உண்டென்று சொல்லி ஒருவரின் கைகளை கட்டி போட முடியும். கடவுள் உண்டென்று சொல்லி ஒருவரை நம்ப வைக்க முடியும். கடவுள் உண்டென்று சொல்லி அவர் உழைப்பை பாழாக்க முடியும். கடவுள் உண்டென்று சொல்லி அவர் உழைப்பை வீணாக்க முடியும். கடவுள் உண்டென்று சொல்லி அவர் கதிமோட்சம் அடையலாம் என்று நாம் கலாட்சேபம் செய்யலாம். கடவுள் உண்டென்று சொல்லி அவர் நம்பிக்கை அப்பாற்பட்டவற்றுக்கு அவரை நாம் அழைத்து செல்லலாம். கடவுளை பரப்பியவன் அயோக்கியன் என்பதில் என்ன தகராறு உள்ளது? கடவுளை வணங்குகிறவன் காட்டு மிராண்டி என்கிற சொலவடையில் என்ன சொற்குற்றம் உள்ளது? கடவுளை பரப்புவதில் ஒருவரை கட்டி போட முடிகின்றது அல்லவா? ஆகவே கடவுளை பரப்பியவன் அயோக்கியன் என்பதில் தெள்ள தெளிவான முடிவுதானே. ஆனால் கடவுளை பரப்பாதவன் அயோக்கியன் என்கின்ற வேதாந்தவாதத்திற்கு யாரேனும் வர முடியுமா? கடவுளை பரப்புவது அயோக்கியத்தனம்தான். கடவுளை பரப்புவதன் மூலியமாக ஒருவரின் உழைப்பை சுரண்ட முடியும். ஆகவே கடவுள் உண்டென்று கதைத்தாலும் கடவுள் இல்லை என்று கதைப்பதில் நேர்கின்ற தத்துவ முற்போக்கு அதற்குள் வராது அல்லவா? ஆகவே தந்தை பெரியாரின் கூற்று தீர்க்கமான ஒரு கூற்றாக நான் பார்க்கிறேன். மிகவும் சத்தியமான ஒரு கூற்றாக பார்க்கிறேன். அதோடு தத்துவ சண்டை வளர்க்கின்ற பழக்கமில்லை. அதை அப்படியே ஏற்றுக்கொள்கிறேன்.